SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. நெல்லை மாவட்டத்தில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 1 மற்றும் 2வது அணு உலைகளின் பாதுகாப்பு பகுப்பாய்வு அறிக்கையை அணுமின் எதிர்ப்பு இயக்கத்தைச் சேர்ந்த SP உதயகுமாருக்கு வழங்க வேண்டும் என 2012ஆம் ஆண்டு மத்திய தகவல் ஆணையம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து இந்திய அணுமின் கழகம் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி புருஷேந்திர குமார் கௌரவ் பிறப்பித்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளதாவது, கடந்த 2010ஆம் ஆண்டு கூடங்குளம் அணுமின் நிலையம் கட்டுமானத்தில் இருந்தபோது RDI எனப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை வழங்கிய அணுமின் கழகம் பாதுகாப்பு அறிக்கையை தர மறுத்தது. இந்த அணுமின் நிலையம் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையேயான இருதரப்பு அரசு ஒப்பந்தத்தின் கீழ் நிறுவப்பட்டதாகும். இதன் வடிவமைப்பு தொழில்நுட்பங்களை ரஷ்யாவின் ஆட்டன்ஸ்ட்ராய் எக்ஸ்போர்ட் நிறுவனம் வழங்கியுள்ளது. இந்த பாதுகாப்பு அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட ரஷ்ய நிறுவனம் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. கடந்த 2013இல் இதுபோன்ற விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே உத்தரவுகள் பிறப்பித்துள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டால் விரிவாக ஆய்வு செய்யப்பட்ட பாதுகாப்பு குறித்த அச்சங்கள் நிராகரிக்கப்பட்டுவிட்டன. சுப்ரீம் கோர்ட் பாதுகாப்பை உறுதி செய்துவிட்ட நிலையில் இந்த ரகசியமான தொழில்நுட்ப அறிக்கையை வெளியிடுவதில் எந்த ஒரு பொது நலனும் இல்லை. இது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு உறவுகள் சார்ந்த விவகாரம். அதனால் இந்த விவரங்களை வெளியிட கோரி மத்திய தகவல் ஆணையம் விதித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என அதில் கூறப்பட்டுள்ளது.